வணக்கம். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரசம் யாராவது செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்க்காதவங்க இந்த ரசத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய அருமையான, ஆரோக்கியமான ஒரு ரசம். இந்த மாதிரி மழைக்காலங்கள்ல எதிர்ப்பு சக்தி இல்லாம ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க 10 நிமிஷத்துல இந்த ரசம் வந்து செஞ்சு சாப்பிட்றலாம். இத சூப்பாவும் எடுத்துக்கலாம், சுடு சாதத்துக்கு ரசமாவும் எடுத்துக்கலாம். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 5, 6 பல் பூண்டு, ஒரு 3 கொத்து போல கருவேப்பிலை. எல்லாத்தையும் அம்மியிலயோ, இடிகல்லையோ, மிக்ஸியிலயோ வச்சு கொஞ்சம் நைஸா பவுடரா எடுத்துக்கிடணும். ஒரு சிலர் வந்து வெள்ளப்பூட வந்து தொலியோடையே போட விருப்பப்படுவாங்க. ஆனா நம்ம வீட்டு பிள்ளைங்க இந்த தொலியோட சேர்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது சாப்பிடும்போது. அதனால நான் தொலி போடுறதில்ல. விருப்பப்படுறவங்க தொலியோட பூண்ட போட்டு தட்டிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 அத நைஸா பேஸ்ட்டா அரைச்சிருக்கேன். அதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமா தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சமா தேங்காய் சீல் ஊத்தியிருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி நைஸா இத அரைச்சிட்டு தேங்காய் பால் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இந்த ரசத்த வந்து பார்த்தீங்கன்னா, நான் தேங்காய் எண்ணெயில தான் செய்ய போறேன். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகும், உளுந்தும் மட்டும் போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு 2 கைப்பிடி போல முருங்கைப்பூ எடுத்திருக்கேன். ஒரு 10, 12 சின்ன வெங்காயம், ஒரு 5, 6 பல் பூண்டு. இத வந்து 1, 2 நல்லா தட்டி இதோட சேர்த்துக்கலாம். இத ஒன்னொன்னாவும் போடலாம். வெங்காயம் தனியா, அடுத்து பூண்டு, அதுக்கடுத்து முருங்கைப்பூ இந்த மாதிரி போடலாம். நான் மொத்தமாவே போட்டு வதக்குறேன். இத அப்படியே முழுசா சேர்க்கிறத விட 1, 2 தட்டி சேர்க்கும்போது சீக்கிரமாவும் வேகும். அதோட வாசனை, அதோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதனால நான் எப்பயுமே தட்டி தான் சேர்த்துக்கிடுவேன். ஒரு நிமிஷம் போல அந்த எண்ணெயிலேயே வதக்குனா போதும். அடுப்பு தீய மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டையும் உள்ள சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளிய கொஞ்சம் குட்டியா நறுக்கி போட்டு வதக்கி வேணுனாலும் வதக்கி விட்டுக்கலாம். இல்ல கையிலேயே நல்லா கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கைட்டயே நல்லா பெசஞ்சு விட்டு உள்ள சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நான் ஒரு பெரிய டம்ளர்ல 1 டம்ளர் தண்ணி ஊத்தியிருக்கேன். இதுல கொஞ்சமா இப்ப மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இத வந்து கொஞ்சம் அடுப்பு தீய மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட போறோம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தக்கன மிளகும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்ப அது நல்லா வந்து ஒரு 3/4 பதம், அதாவது 75% போல அந்த முருங்கைப்பூ, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். ரொம்ப கொழையாலாம் வதங்கணும், வேகணும் அப்படிலாம் கிடையாது. 3/4 பதம். அதாவது அப்பதான் எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் நறுச்சு நறுச்சுன்னு சூப்பரா இருக்கும். இப்ப தட்டி வச்சிருக்கிற அந்த பூண்டு, ஜீரகம், மிளகு அதெல்லாம் உள்ள போடலாம். அந்த முருங்கைப்பூவோட வாசனையும், மிளகு ஜீரகத்தோட வாசனையும் மிக்ஸ் ஆகும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு வாசனை இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இது தெரியும். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டா இப்ப மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப ஃபைனலா இது வந்து டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். ஏன்னா உப்பு இதுவரைக்கும் நம்ம போடல. இப்பதான் உப்பு போட்டுக்கிறோம். எல்லாமே பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருச்சு. லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த தேங்காய் பால் அத வந்து இப்ப உள்ள ஊத்திக்கலாம். தேங்காய் பால் ஊத்துனதுக்கப்புறம் நல்லாலாம் கொதிக்க விடக்கூடாது, திரிஞ்சிரும். அதனால லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அந்த ரசத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பபிள்ஸா வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிறணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சும்மா லைட்டா அங்க முற கட்டுன மாதிரி வரும். அவ்வளோதான். அந்த மாதிரி வந்தோனே அடுப்ப ஆஃப் பண்ணிற வேண்டியதான். அப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மேல வந்து மல்லி இலை மல்லி இலை கொஞ்சம் நெறையாவே போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா ஒரு 1/2 எலுமிச்சப்பழம். இது வந்து அந்த தேங்காய் பால் ஊத்தவும் மொரக்கட்டி லேசா வரவே நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிறணும். மல்லி இலை போட்டுட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு, ஒரு கிளறி விட்டுட்டு, ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுறணும். அதுக்கப்புறமா வேற ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு, சூடா சூப்பரா நம்ம வந்து இத சுடு சோத்துக்கு சாப்பிடலாம். சூப்பா கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு தினை அரிசி, சிறுதானிய அரிசி, தினை அரிசி வடிச்சு வச்சிருக்கேன். அதோட தான் இந்த முருங்கைப்பூ, தேங்காய் பால் ரசம் வச்சு சாப்பிட போறேன். ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. எந்த கிளைமேட்ல வேணாலும் இந்த தேங்காய் பால் ரசம், முருங்கைப்பூ, தேங்காய் பால் ரசம் சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.